கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார். வணக்கம். வணக்கம் துலா. வணக்கம் துலா. பாஜகவுடைய தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து விசிகா கூட்டணி, அதாவது திமுக கூட்டணியிலிருந்து விசிகா திருமாவளவன் வந்து சீட் ஷேரிங் மையப்படுத்தி வந்து 2026 அந்த கூட்டணியில் இருக்க மாட்டாங்க, வெளியேறுவாங்கன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இந்த ஒரு கருத்து வந்து விசிகாவுக்கு நயினா நாகேந்திரன், அதாவது திருமாவளவனுக்கு தூண்டில் எதுவும் போடுறாரா? இப்ப நீங்க இந்த காணொலிக்கு எப்படி தலைப்பு வைக்கணும்னா, தூண்டில் போட்ட நயினார், தூக்கி போட்டு அடிச்ச திருமாவளவன் அவர்கள் விசிகா தோழர். ஆரம்பத்திலே இப்படியா? ஆமா, அப்படித்தான். நாங்க அப்படி தடாலடியா அதிரடியா தான் பேசுவோம் ஆரம்பத்திலே. தோழர், முதல்ல வந்து நயினா நாகேந்திரனுக்கு அரசியல் அறிவு இருக்கா இல்லையா? பாஜக அரசு சங்கி கும்பலுக்கு இருக்காது, நமக்கு தெரிஞ்சதுதான் அது. அவரோட தோழர் திருமாவளவன் அவர்கள் விசிகா தோழர்கள், அவங்க கொள்கை என்ன? அம்பேத்கரிய கருத்தியல், புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர், மாமேதை கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார் தான் கொள்கை. உங்க கொள்கை என்ன? ஹெக்டேக்கர், கோவல்கர், சர்வார்கர், பார்ப்பனியம், சனாதன தர்மம், இந்து மதம், ஜாதி மதம், இனவெறி, மொழிவெறி, அதுக்கடுத்து இந்தி சமஸ்கிருதம், இதான் உங்க கொள்கை. இப்ப இந்த பக்கம் வாங்க. தமிழ் தேசியம், இடதுசாரி கருத்தியல், தமிழ் இன விடுதலை, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, சுயமரியாதை, பெண் விடுதலை, எல்லாரும் சமம், சமத்துவ சமதர்ம சமுதாயம், இதுதான் தோழர் திருமாவளவன் அவர்கள் விசிகா தோழருடைய கொள்கை. எல்லாரும் சமமா வாழணும்பா, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்பா, ஜாதி மத வேறுபாடுகள் நமக்கு கிடைக்க வேணாம்ப்பா, ஜாதி வெறி மத வெறி வேணாம்ப்பா, தமிழர்கள் எல்லாரும் சமம் பான்றதா இவங்க கொள்கை. உன் கொள்கை என்ன? வட இந்திய ஆதிக்கம், பார்ப்பனி ஆதிக்கம், தமிழர்கள் விரோதம், தமிழர் எதிர்ப்பு, தமிழ் மொழி ஒழிப்பு, தமிழ்நாடு அழிப்பு, இதான் உன் கொள்கை. பாஜக RSS கொள்கை. நீ நரேந்திர மோடி அமித்ஷாவோட அடிமை. அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மோகன் பகவத் RSS தலைவர் அடிமை, பார்ப்பனர் அடிமை, பாப்பா அடிமை. இப்ப முதல்ல வெக்கமே இல்லாம நீ எப்படி தூண்டில போடுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. தூண்டில் போடுறோம்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும். இப்ப நான் வந்து தூண்டில் போடுறேன் கடல்ல, நான் வந்து சைவ உணவு தான் சாப்பிடுவேன்னா நான் மீன் பிடிச்ச என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் நீ தூண்டில போடுற. திருமாவளவன் முதல்ல தூண்டில மாட்ட மாட்டார். டைம் வேஸ்ட். இந்தியா முழுவதும் போட்டிருக்காங்களா பல இடங்கள்ல? இல்ல தோழர், எல்லாம் மாட்டிட்டாங்க. ராம்தாஸ் அத்தர்வாலே மாட்டிட்டாரு, சிராக் பஸ்வான் மாட்டிட்டாரு, லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பஸ்வான் மாட்டிட்டாரு, மாயாவதி மாட்டிட்டாங்க, எல்லாருமே மாட்டிட்டாங்க. இந்தியா முழுக்க எல்லா பட்டியல் சமூக தலைவர்களும் மாட்டிட்டாங்க. பாஜக RSS வலையில விழுந்துட்டாங்க. இந்தியாலே விழாத ஒரே தலைவர்னா அது தோழர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். பாஜக RSS அவன் பல கோடியை கொடுத்து பாக்குறேன், விலை போக மாட்டுறாரு. பதவியையும் கொடுத்து பாக்குறேன், விலை போக மாட்டுறாரு. என்னென்னமோ ஆஃபர் பண்றேன், போக மாட்டார், விலையே போக மாட்டார். முழுவதும் ஆஃபர் பல ஆண்டுகளா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆஃபர், அவர் விலை போக மாட்டாரு. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, எதுக்கு நீ தூண்டில போடுற? எதுக்கு திருமாவளவர்கள் திமுக கூட்டணி உடப்பாருன்னு எதுக்கு பேசுற? எங்க கூட்டணிக்கு வருவாருன்னு வெக்கமே இல்ல. உனக்கே சிரிப்பு வர வேணாமா சொல்றப்ப? அழுக வர வேணாமா உனக்கு இதெல்லாம் பேசுறப்ப? நயினா நாகேந்திரன்லாம் முதல் அரசியல் அறிவே கிடையாது, அதான் அப்படி தக்குரித்தனமா பேசுறாங்க. சீட் ஷேரிங்ல வெளியாவாங்கன்னு சொல்றாங்கல்ல. சீட் ஷேரிங்லாம் வந்து திருமாவளவனுக்கு வந்து சீட்டு முக்கியம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சீட்டு கம்மியா கொடுத்துட்டாங்க, சீட்டு அதிகமா கொடுத்துருவாங்க அப்படின்ற அந்த சீட்டுக்காக அவர் அரசியல் பண்ணல. அவர் கொள்கை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. சனாதன சங் பரிவார், ஜாதி வெறி, மதவெறி, இனவெறி, என்ன பார்ப்பனிய, என்ன RSS பாஜக சதிகார கும்பலுக்கு எதிராக, மோடி அமித்ஷாக்கு எதிராக இந்தியாவிலே போர் செய்யக்கூடியவர் தோழர் திருமாவளவர்கள் மட்டும்தான். விசிகா தோழர்கள் தான் தோழர்கள் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, கொள்கை யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க? அவர்கள் கூட்டணியை உடப்பாரு, எங்க கூட்டணிக்கு வருவாரு, நடக்கிற காரியமா? முதல்ல பணத்துக்கு, பதவிக்கு, அதிகாரத்துக்கு, இந்த விஷயங்களுக்கு விலை போறவரா இருந்தா தோழர் திருமாவளவர்கள் அதை பண்ணுவாரு. அவர் விலை போக மாட்டார், எந்த காலத்திலையும் போக மாட்டார். அப்ப இவன் எப்படி நீங்க இந்த மாதிரி பேச நமக்கு ஒன்றும் புரியல. நயினா நாகேந்திரன்லாம் வந்து கருத்தியல் அறிவு, கொள்கை அறிவு, அடிப்படை அறிவு, எந்த அறிவுமே அரசியல் கிடையாது, தக்கூரி. அதனாலதான் இந்த மாதிரி பேசுறது. அதுக்கு சும்மாவா பாஜக மாநில தலைவர் தோழர்? அப்படி கிடையாது தோழர். பாஜக மாநில தலைவர் நீங்க என்ன சொல்றதுன்னா வந்து அல்ற சொல்ற கூட தான் வந்துடும். அது பெரிய விஷயமா? பாஜக மாநில தலைவர்னா நீ எப்படி பயங்கரமான அறிவு படைத்தவனா இருக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தக்கூரி கட்சி அது வந்து ஒரு கேவலமான கட்சி, பாலியல் ஜல்சா கட்சி அது. அந்த கட்சிக்கு யாருனாலும் வரலாம். இல்ல 20,000 புத்தகம் படித்த அண்ணாமலை இருந்தாரு ஏற்கனவே. அது புரியல. 20,000 புத்தகங்கள் படித்த அதெல்லாம் வந்து தோழர், எங்க பாருங்க தோழர், அவங்க ஏதாவது ஒன்று கதை அடிச்சு விடுவாங்க. ஆனா நம்ம நம்ப முடியுமா? உண்மையிலே வந்து பல லட்சம் புத்தகம் படிச்ச ஒரே தலைவர் தமிழக அரசியல் வரலாற்றுல தோழர் திருமாவளவன் மட்டும்தான். அம்பேத்கருக்கு அடுத்து நான் அவரை வச்சு பாக்குறேன் தோழர் திருமாவளவன் அவர்களை. இவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க தோழர். அந்த கட்சியே பாத்தீங்கன்னா பாலியல் இச்சைகள் அதிகமா செய்யக்கூடிய கட்சியா இருக்குது, மதவெறியை தூண்டுற கட்சியா இருக்குது, ஏன்னா அடுத்து ஜாதி வெறி தூண்டுற கட்சியா இருக்குது, ஏன்னா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலவரங்களை தூண்டுற கட்சியா இருக்குது. ஏன்னா அந்த கட்சியால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்?
பயனில்லாத இடம் அது. புரியுது உங்களுக்கு? தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு எந்த பயனும் அந்த கட்சி தராது. அந்த கட்சியில இந்த தக்குரி நயினா நாயந்திரன் உட்காந்துட்டு எதையாவது பேசிட்டு இருக்கிறது, இந்த தூண்டில போடுறது, ரூட்டை போடுறது, அவங்களை இழுக்கிறது. இவங்களுக்கு வானதி அதே மாதிரிதான், அண்ணாமலையே அதே மாதிரிதான், எச் ராஜா சர்மாலாம் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இதுல இந்த என்னது சிக்கந்தர் மலையா, ஏதோ ஒரு மலை, கந்தன் மலையா, அந்த படத்துல உட்காந்துக்கிட்டு அடங்கமர அத்துமீற அந்த கும்பலா நீங்கன்ற தைரியமான ஆளா தான் எச் ராஜா நான் எச்சரிக்கை விடுறேன். நீ வந்து தமிழ்நாட்டுல மேடை போட்டு பேசு, நீ மதுரையில கம்பீரமான மீசை வச்சிருக்காங்க, கம்பீரமான ஒட்டு மீசை வச்சுக்கிட்டு நீங்க கம்பீரமான மீசை கேட்டீங்க. நான் தான் கேட்கிறேன், தைரியமான ஆளா இருந்தா தமிழ்நாட்டுல நீ பிரச்சாரம் மேடை போட்டு அந்த மாதிரி நீ பேசு. அடங்கமர அத்துமீறு கும்பலா நீங்க, நீ பேசி பாரு. நீ உனக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உனக்கு தைரியம் இருக்கா? உனக்கு அந்த தைரியம் எச் ராஜாக்கு, சர்மாக்கு, பிஆர்இ சர்மாக்கு? ஏன்னா தோழர் திருமாவளவன் அவர்கள் நீ டார்கெட் பண்றாங்க, வம்பிழுக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க. இதான் உண்மை. ஏன் அது தொடர்ந்து பிரச்சனை பண்ண சதிகள் பண்றாங்க தோழர், பிரச்சனை கூட சதி பண்றாங்க. அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவருடைய அரசியலுக்கு ஆபத்து இருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்குறாங்க. இதான் உண்மை. ஏன்னா அவர் தான் கருத்தியல் ரீதியா, கொள்கை ரீதியா, அரசியல் ரீதியா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா களத்தில் அவங்களுக்கு எதிராக போர் செய்யறாரு. அப்ப எல்லா விதத்திலையும் நான் வந்து பிரச்சனையே சொல்ல மாட்டேன், சதி பண்றான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், பலமுறை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு எதிராக மிகப்பெரிய சதிகளை பின்னப்படுது மத்திய அரசால, இந்திய ஒன்றியத்தால, மோடி அமித்ஷாவால. உண்மையிலே சொல்றேன் தோழர், இது மிகப்பெரிய ஆபத்து அவருக்கு இருக்குது. இதை தயவு செய்து நம்ம புரிந்து கொண்டு அவரை நம்ம பாதுகாக்கணும். இதுதான் உண்மை. ஏன்னா பிரச்சனை பண்றது எல்லாத்தையும் தான் பிரச்சனை பண்ணுவாங்க. திமுக பிரச்சனை பண்ணுவாங்க, காங்கிரஸ் பிரச்சனை பண்ணுவாங்க, கம்யூனிஸ்ட்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. சதி என்பது தன்னுடைய எதிரியை வீழ்த்த வேண்டும், அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், நாசமாக்க வேண்டும் அந்த நோக்கத்தில் அவர் அப்ரோச் பண்றாங்க. அதனாலதான் அந்த உயர்நீதிமன்ற வளாகத்துல ராஜீவ்காந்தி அந்த வழக்கறிஞர் பண்ணது வந்து அவங்க பாஜக RSS கைக்கூலி சதிதான் அது. ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நயினா நாயந்திரன் இழுத்துருவியா திருமாவளவன்ல, விசிகாவை இழுத்துருவியா, விசிகா தோழர்கள் நீ இழுத்துருவியா? நீ முதல்ல இழுக்க முடியுமா? முதல்ல அவங்களோட உன்னால கொள்கை யுத்தம் பண்ண முடியுமா? அரசியல் களத்துல யுத்தம் பண்ண முடியுமா? இல்ல வந்து மேன் போர்ஸ் படை பலத்துல நீ யுத்தம் பண்ண முடியுமா? விசிகாவோட பாஜக RSS ஆல முடியுமா? அது சொல்லுங்க. நீங்க களத்துல நீ அவங்கள மாதிரி வேலை பார்க்க முடியுமா உங்களால? விசிகா தோழர்கள் நினைச்சா பாஜக RSS நான் சொல்றேன் அடிச்சு ஓட விரட்டுவாங்க தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது விசிகா, சும்மா கிடையாது. ஏன்னா என்னன்னா அவர் ஜனநாயகப்படுத்தி வச்சிருக்காரு, திருமாவளவன் அவர்கள் ஜனநாயகப்படுத்தி வச்சிருக்காரு. கலவரம் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க, சண்டைக்கு போகாதீங்க, அறிவு ரீதியா அணுகுங்க, கருத்தியல் ரீதியா அணுகுங்கன்னு அவர் அவங்களை பண்படுத்தி வச்சிருக்காரு. அதனால விசிகா தோழர்கள் பொறுமையா இருக்காங்க தமிழ்நாடு அரசியல் களத்துல. உன்னை அடிச்சு ஓட விரட்டணும்னா உன்னை என்னைக்குனாலும் அவங்க பண்ணிருப்பாங்க. அதை புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நயினா நாயந்திரன் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா, திருமாவளவனுக்கு பணம் கொடுத்து ஏதாவது பதவி, சென்ட்ரல் மினிஸ்டர், துணை பிரதமர், இல்ல கேபினட் மினிஸ்டர், ஏதாவது டாப் போர்ட்போலியோ, லா மினிஸ்டர் கூட கொடுத்துருவோம். அம்பேத்கர் என்னென்ன போர்ட்போலியோ இருந்தாரோ அதை கூட திருமாவளவன் கொடுத்துருவோம், அவர் வந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. அது நடக்க வாய்ப்பே கிடையாது. பாஜக எத்தனை இது பண்ணா எந்த காம்ப்ரமைஸ் போக மாட்டார் திருமாவளவன் அவர்கள், எந்த காம்ப்ரமைஸுக்கும் போக மாட்டாரு. இதான் உண்மை. விசிகா தோழர்கள் போக மாட்டாங்க, விசிகா எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் யாரும் போக மாட்டாங்க. நீ உன்னால ஆனது நீ முடிஞ்சு பாத்துக்க. இப்ப இது வந்து என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் நீ டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. எல்லாருமே சொல்றேன், இது அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. அது வந்து மல்டிபிள் அட்டம்ஸ் பண்ண ஃபெயில் ஆயிட்டே வருது. அதை அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா நீங்க திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் நிர்ணய சக்தியா இருக்காரு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல. இன்னைக்கு எம்எல்ஏ, எம்பி, ஆளுங்கட்சி, மாநிலத்தில் ஒரு ஆட்சி அமைக்கணும், மத்தியில் ஒரு எம்பிக்களை பிடிக்கணும், களப்பணி, கொள்கை பணி, பிரச்சாரம், எல்லா இதுலயுமே திருமாவளவனோட பங்கு என்பது அளப்பரிய பங்கா இருக்கு. அவர் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஆட்சி அமைக்க முடியாது. திமுக 2026 தேர்தல் வந்து திமுக விசிகா கூட்டணி உடையாதா? கண்டிப்பா உடையாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல விசிகா திமுக கூட்டணியில் தான் இருக்கும். விசிகா எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க. விசிகாவும் திருமாவளவன் அவர்களும் விசிகா தோழர்களும் திமுக ஆட்சி அமைவதற்கு பாடுபடுவார்கள், களப்பணியாற்றுவார்கள். மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பார்கள். இதான் நடக்க போகுது. அதனால என்ன நடந்தாலும் நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணு. நயினா நாயந்திரன், பாஜக RSS சங்கி கும்பல், நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணு. தோழர் திருமாவளவன் அவர்கள் திமுகவை வெற்றி பெற வைப்பார், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வைப்பார். பாஜகவுக்கு விசிகாவுக்கு ஒரு நேரடி மோதலா? ஆமா தோழர், தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை திமுகவுக்கும் பாஜக RSSக்கும் மோதல் கிடையாது, கம்யூனிஸ்டுக்கும் பாஜக RSSக்கும் மோதல் கிடையாது, காங்கிரஸுக்கும் பாஜக RSSக்கும் மோதல் கிடையாது, கம்யூனிஸ்டுகளுக்கும் பாஜக RSSக்கும் மோதல் கிடையாது. விசிகாவுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் விசிகா தோழர்களுக்கும் பாஜக RSS கிடையாது மோதல், சண்டை, போர் எல்லாமே. பதற்றம் ஆயிடுச்சா தேர்தல்? கண்டிப்பா தேர்தல் பதற்றம் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, நீங்க களத்துல பாஜக RSS, மோடி, அமித்ஷா, சங்கி, பார்ப்பன கும்பல், ஜாதி வெறி, மதவெறி பிடிச்ச கும்பலுக்கு எதிரி என்பது தமிழக தேர்தல் களத்தில் விசிகா தோழர்கள், புரட்சியாளர் தோழர் திருமாவளவன் அவர்கள். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி.